அடுத்ததாக லவங்கப்பூ. மிக சிறந்த நறுமணம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு பொருள் லவங்கப்பூ. வாசனையாக இருக்கின்ற இதில் பல்வேறு வகையான எண்ணெய் பசைகள் உள்ள இந்த பொருளில் நமக்கு நோய் நீக்குவதற்கான அறிகுறிகளும் நோயை வராமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல்களும் இருப்பதால் லவங்கப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மிளகு. மிக சிறந்த இரத்த சுத்தி என்று பெயர். இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதாலும் உடலை காய கற்பமாக மாற்றுவதற்கும் மிளகு பயன்படுவதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசுமாட்டினுடைய தயிர். உடலுக்கு குளிர்ச்சி, மாத்திரை போன்ற பொருட்களுக்கு நாம் பிசைவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருப்பதால் நாம் நாட்டு பசுந்தயிரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தனியா. உடலை உரமாக்குவதோடு இல்லாமல் வாத பித்த கபத்தை சரி செய்து உடலுக்கு உஷ்ணம் தரும் என்பதால் தனியாவையும் எடுத்து வைத்துள்ளோம். இதற்கு கொத்தமல்லி விதை என்று ஒரு பெயர் உள்ளது. அடுத்ததாக சுக்கு. நன்றாக பச்சை இஞ்சியை மேல் தோல் நீக்கி காய வைத்த சுக்கு மிக சிறந்த பசி தீவனத்தை உண்டு செய்யும். 18 வகையான குண்ம நோயை விளக்கும் என்பதால் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஓமம். அஜீரணத்தை நீக்கி வயிற்று மண்டலத்தை சரி செய்து ஜீரண மண்டலத்தை ஒழுங்குபடுத்தும் என்பதால் நாம் ஓமத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கல்லுப்பு. நாவின் சுவைக்காகவும் நமக்கு நீர் வேட்கையை தணிப்பதற்காகவும் உப்பு பயன்படுகின்றது. உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசுமாட்டின் நெய். லேகியம், வடாகம், மாத்திரை போன்றவை செய்வதற்கு காய்ச்சிய நாட்டு பசுமாட்டின் நெய் மிக சிறந்த ஒரு கற்ப மருந்தாக விளங்குவதால் நாட்டு பசுமாட்டின் நெய்யும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இதற்கு சித்தர்கள் வைத்த பெயர் நீலகண்ட மணி மாத்திரை. நமக்கு சித்த மருத்துவத்தில் இஞ்சி வடாகம் என்றும் கொள்ளலாம். இப்பொழுது இதனை கொண்டு நாம் அற்புதமான மருத்துவ பொருளை ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக செய்முறையும் இதன் அளவுகளையும் சிறிது இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.